நம்ம உடச்சக்கல்லை வச்சு லட்டு உண்டை ஒன்று பிடிக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதும் இந்த உடச்சக்கல்லையை கொட்டி சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் உடச்சக்கல்லையை கொட்டணும். உடச்சக்கல்லை வெறும் கடாயில் கொட்டி சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக சூடு ஏறினா போதும். சூடாயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி போடும். இப்போ நம்ம 1 கப்பு உடச்சக்கல்லை எடுத்தோம் இல்லையா, 1/2 கப்பு சர்க்கரை, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கிறோம். அதையும் பொடி பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிப்போம். ஒரு கடாயை வச்சு நெய் ஊற்றி முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். அதையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யை நம்ம சூடாக்கிக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலருவோம். சர்க்கரை, உடச்சக்கல்லை, ஏலக்காய் பொடி, முந்திரி 4 மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கலரிக்கலாம். நல்லா கலக்கிட்டோம். இப்போது அந்த நெய் காஞ்சிக்கின்னு இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா நெய் சூடாக இருக்கும் இல்லையா, பிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உடச்சக்கல்லை உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கணும். நம்ம எல்லா நெய்யும் அதில் ஊற்றி கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி பிடிச்சிடலாம் 5 நிமிஷத்தில். சூடு பொறுக்கணும். ஆனால் அப்படியே சுட சுட பிடிச்சிட்டோம்னா இந்த உருண்டை உடையவே உடையாது. நீங்கள் 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். அப்போ கூட உருண்டை உடையவே உடையாது. நல்லா இருவி டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கொடுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க.